புதினின் அடுத்த ஸ்கெட்ச், ஐரோப்பியா மீது போர் தொடுக்கும் ரஷ்யா, டென்மார்க் உளவுத்துறை வார்னிங். உக்ரைன் மீதான போருக்கு நடுவே தற்பொழுது ரஷ்யாவின் அடுத்த போர் நடவடிக்கை பற்றிய திடுக்கிடும் தகவலை டென்மார்க் உளவுத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி ரஷ்யா விரைவில் 2 ஐரோப்பிய நாடுகள் மீது போர் தொடுக்க தேவையான நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த 2 ஐரோப்பிய நாடுகள் எவை, அந்த 2 நாடுகள் மீது எப்போது ரஷ்யா போர் தொடுக்க உள்ளது, போர் தொடுப்பதன் நோக்கம் என்ன என்பது பற்றிய முழு விவரங்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. அதே போல பாலஸ்தீனத்தின் கசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வந்த நிலைகள் அது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கசாவின் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி 90 நாட்கள் தற்காலிகமாக போர் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த போர் நிறுத்தம் போன்று உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார். இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். விரைவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே தான் தற்பொழுது இன்னொரு திடுக்கிட வைக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது உக்ரைன் மீதான போர் நிறுத்தத்திற்கு பிறகு ரஷ்யா சார்பில் ஐரோப்பிய நாடுகள் மீது போரை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் திடுக்கிட வைக்கும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த வார்னிங்கை வெளிநாட்டு இருக்கும் நாடு டென்மார்க். இது தொடர்பாக டென்மார்க்கின் ராணுவ உளவுத்துறை சார்பில் கூறப்பட்டுள்ளதாவது, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஐரோப்பிய நாடுகளை குறிவைத்து போரை தொடங்க திட்டமிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் 2 ஐரோப்பிய நாடுகள் மீது அவர் போர் நடவடிக்கையை தொடங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போர் நடவடிக்கைக்கான சரியான காலகட்டத்தை ரஷ்யா எதிர்பார்த்து காத்துள்ளது. உக்ரைன் மீது தற்போது ரஷ்யா போர் தொடுத்து வருகிறது. இந்த வேளையில் பிற நாடுகள் மீது கவனம் செலுத்த முடியாத நிலை ரஷ்யாவிடம் உள்ளது. இதனால் உக்ரைன் போரை முடித்துவிட்டு அடுத்த கட்டமாக ஐரோப்பியாவை குறிவைத்து ரஷ்யா போரை தொடங்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக நேட்டோ படைகளின் பலம் குறையும் போது ரஷ்யா நிச்சயமாக ஐரோப்பிய நாடுகள் மீது போர் தொடுக்க உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிரபல பிரிட்டிஷ் மீடியா வெளியிட்டுள்ளதாவது, அதில் ரஷ்யா தனது அண்டை நாடுகளாக உள்ளன ஜார்ஜியா மற்றும் மால்டோவா மீது போர் நடவடிக்கையை தொடங்கலாம். உக்ரைன் போர் முடிவடைந்த பிறகு இந்த 2 நாடுகள் ரஷ்யாவால் குறிவைக்கப்பட வாய்ப்புள்ளது என்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் ஜார்ஜியா நேரடியாக ரஷ்யாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. ஆனால் மால்டோவா நேரடியாக ரஷ்யாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை. மாறாக கடல் வழி மார்க்கம் அல்லது உக்ரைன் வழியாக மால்டோவை ரஷ்யாவால் தாக்க முடியும். மேலும் இந்த 2 நாடுகளும் நேட்டோ படையில் இல்லை. இருப்பினும் கூட அந்த நாடுகளை சுற்றிய பிற ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ படைகளில் உள்ளன. குறிப்பாக ரோமேனியா உள்ளிட்ட நாடுகள் நேட்டோவில் உள்ளன. இதனால் ஒருவேளை இப்போது ஜார்ஜியா மால்டோ மீது போர் தொடங்கினால் பிற ஐரோப்பிய அண்டை நாடுகள் 2 நாடுகளுக்கும் உதவி செய்யலாம். நேட்டோ படை பலமும் கை கொடுக்கலாம். இது ரஷ்யாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். இதனால் ரஷ்யா நேட்டோவின் பலம் குறையும் சமயத்தை எதிர்பார்த்து காத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேட்டோ என்பது விரிவாக்கம் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்தம் அமைப்பாகும். இந்த அமைப்பில் ஐரோப்பியா மற்றும் வட அமெரிக்காவை சேர்ந்த மொத்தம் 32 நாடுகள் உள்ளன. இந்த அமைப்பு என்பது ஒரு இராணுவ கூட்டமைப்பாகும். நேட்டோவில் அமெரிக்கா, டென்மார்க், பின்லாந்து மற்றும் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கிரீஸ் மற்றும் நெதர்லாந்து, ஸ்பெயின், துருக்கி, பிரிட்டன் உள்ளிட்ட மொத்தம் 32 நாட்டு இராணுவ வீரர்களும் இருப்பார்கள். இந்த கூட்டமைப்பில் செயல்படும் ஒரு நாடு மீது பிற நாடு தாக்குதல் நடத்தினால் உடனடியாக நேட்டோ நாடுகள் உதவிக்கு செல்லும். மேலும் உக்ரைனும் நேட்டோவில் சேர ஈடுபாடு காட்டியதும் ரஷ்யாவின் மிரட்டலுக்கு பயந்து உக்ரைன் நேட்டோவில் சேர துடித்தது. இதனை ரஷ்யா விரும்பாததால் தான் 2 நாடுகளும் இடையே போர் உருவானது. தற்பொழுது நேட்டோ நாடுகள் இடையே பிரச்சனை என்பது ஏற்பட்டுள்ளது. நேட்டோ அமைப்புக்கு அமெரிக்கா தான் அதிக நிதியை வழங்கி வருகிறது. பிற நாடுகள் குறைவாகத்தான் பங்களிப்பு செய்கின்றன. இதனால் தான் அமெரிக்கா சார்பில் நேட்டோவில் உள்ள நாடுகள் அனைத்தும் அதிக பங்களிப்பு செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அமெரிக்கா நேட்டோவில் இருந்து விலகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேட்டோவில் இருந்து அமெரிக்கா விலகும் பட்சத்தில் அந்த அமைப்பு பலம் குறையும். இந்த சந்தர்ப்பத்தை நோக்கி தான் தற்பொழுது ரஷ்யா காத்துள்ளது. நேட்டோ படையில் குழப்பம் ஏற்பட்டு அமெரிக்கா விலகும் பட்சத்தில் ரஷ்யா ஐரோப்பிய நாடுகள் மீது போரை தொடங்கும் என்று டென்மார்க் உளவுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.